சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதிநிலை அறிக்கை சொல்லும் பொழுது மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய நிதி தொகை 2,63 கோடி அப்படின்னு சொல்கிறாரு. அது நிலுவை தொகை கடன், தமிழ்நாட்டுடைய கடனில் 32% என்று சொல்கிறார்கள். 32% என்பது 100ல் 32% இவங்களே வச்சுருக்காங்க, கொடுக்க மாட்டாங்க நமக்கு. இதை இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக காரங்களோ அதிமுக காரங்களோ இதை வாங்கி கொடுக்கவும் மாட்டுறாங்க. அதை விட்டுட்டு சும்மா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். 2021 மாண்புமிகு அப்போது இருந்த துணை முதலமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் இருந்த மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது அப்பொழுது தமிழ்நாட்டுடைய நிலுவைத் தொகை கடன் என்பது 5.7 லட்சம் கோடியாக இருந்தது. 5.7 லட்சம் கோடியாக இருந்தது அப்பொழுது. இந்த 4 ஆண்டுகளில் தற்போது தமிழ்நாட்டுடைய இந்த நிதிநிலை அறிக்கை முடியும் தருவாயில் தமிழ்நாட்டுடைய கடன் 8,33,361 கோடியாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. இதை நான் சொல்லலை, பிபிசி செய்தி சொல்லியிருக்கு. CRIA பிபிசி சொல்லியிருக்கு, CRIA அந்த நிறுவனமும் சொல்லியிருக்கு. அப்படி இவ்வளோ நிலுவைத் தொகை வரியை வச்சுக்கிட்டு நம்ம கட்டின வரி பணத்தை வச்சுக்கிட்டே இவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. ஆனாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட நிதி நெருக்கடி உள்ள நேரங்களிலும் பல்வேறு திட்டங்களை, பல்வேறு பட்ஜெட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துள்ளார். அதில் திருநங்கைக்கு கூட ஒரு நலத்திட்ட உதவி, ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு தான் வளவனூரில் 15 வருஷமாக 10 வருஷத்துக்கு மேலே கட்டப்படாமல் இருந்த லைப்ரரி கூட திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் கட்டினாங்க. அதே போல் எங்கள் பகுதியில் இருக்கிற அங்கன்வாடி 10 வருஷமாக கட்டப்படாமலே இருந்தது. அதையும் இப்போ தான் கட்டி முடித்து திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் அந்த அங்கன்வாடி கூட கட்டினாங்க. கடன் மேலே கடன் வாங்கி வச்சிருந்த அப்பொழுது ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள், என்ன கட்டினார்கள் என்று ஒவ்வொரு கிராமத்தில் நீங்கள் தேடி பார்த்தாலே தெரியும். 2.63 லட்சம் கோடி நிதி வந்தால் இன்னும் தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சியை எப்படி செய்வார் என்று பாருங்கள். இன்னும் வலுவாக இருக்கும் தமிழ்நாடு. பல வளமையான திட்டங்களை செயல்படுத்தும். நிதி கொடுக்காத ஒன்றிய அரசே விரைவாக நிதி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.